நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு 10 மாதங்களே ஆன பெருங்கூட்டு காராம்பசு கிடாரி கன்றுங்க. இந்த காராம்பசு கிடாரி கன்றை பார்த்தீங்கனாலே ஒருத்தர்னாலுமே இது வந்து கெஸ் பண்ண முடியாதுங்க, இதனுடைய வயசு 10 மாதங்கள் தானே. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல பெருங்கூட்டு வர்க்கம்ங்க, நல்ல எலும்பூக்கமான கிடாரி கன்று. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை புலியோ அல்லது வெள்ளை மறையோ அல்லது வெள்ளை முடியோ ஒரு எல்லளவும் கிடையாது. நல்லா சுத்தமாக தெளிவாக இருக்கக்கூடிய காராம்பசு கிடாரி கன்றுங்க. நிறையா நண்பர்கள் வந்து கோவிலுக்கு வந்து கேட்டிருந்தீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு மாடாக வாங்கினால் அதனுடைய விலை மதிப்பு சற்று அதிகமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வாங்குவோர்கள் எண்ணிக்கை அதிகமாகவும் இருப்பதால் விற்பவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் அதனுடைய டிமாண்ட் வந்து அதிகம்ங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல கிடாரி கன்றாக நீங்கள் வாங்கி வளர்த்துனீங்கன்னா உங்களோட பயன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த பெருங்கூட்டு காராம்பசு கிடாரி கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரட்ட நாடி உடல்லைங்க, நல்ல ரட்டத்திமிழ் அமைப்பில், நல்லா விலாரி கொம்பு அமைப்புங்க, நல்லா குழி நெத்தி என காங்கேய மனத்திற்கு எந்தெந்த அங்க லட்சணம் இருக்க வேண்டுமோ அத்தனையும் தெளிவாக இருக்குதுங்க. இந்த கன்று இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையை போல் நல்லா கை பழக்கத்தில் வைத்திருந்து தெளிவாக வளர்த்துனாங்க. நம்மக்கிட்ட வந்து தான் நம்ம மூக்கணாங்கயிறு குத்திருக்கிறோமுங்க. சில கன்றுகள்லாம் மூக்கணாங்கயிறு குத்தினோடனே ரொம்ப நாளல் ஏற்பட்டு மிரளுங்க. இதெல்லாம் அது எதுவுமே கிடையாது, நல்ல சாதுவான குணமுங்க. கோயிலுக்கு கொடுத்தாலும் நம்ம பெயர் சொல்லுங்க, அல்லது நாம் வளர்த்தினாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியாக பழகக்கூடிய ஒரு கன்றுங்க. இந்த கன்று தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம்.